ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடயத்தின் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்தவம் என்கிறதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து நம்ம வசனம் பை வசனமா கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் ரோமர் 12வது அதிகாரம் ஆப்வியஸா உங்க எல்லாருக்குமே தெரியும், பல நாள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. முதல் 11 அதிகாரத்துல உபதேச கோட்பாடுகளை சொன்ன பவுல் 12வது அதிகாரத்திலிருந்து தன்னுடைய வழக்கமாக எழுதுகிற முறைப்படி 12வது அதிகாரத்திலிருந்து இந்த உபதேச கோட்பாடுகளை வாழ்க்கையில எப்படி அபியாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது கூட ஒரு ஆர்டர் மெயின்டைன் பண்றாரு. ஒரு தனிப்பட்ட மனுஷனாக, ஒரு கிறிஸ்தவ சகோதரனாக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக, உனக்கு தீமை செய்யக்கூடிய மக்கள் மத்தியில நீ எப்படி இருக்கணும், அதையும் தாண்டி மொத்தத்தில் இந்த அரசாங்கத்துக்குள்ள எப்படி இருக்கணும், பல காரியங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுல இப்ப நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம்னா, பொதுவா மனிதர்கள் மத்தியிலே அல்லது உனக்கு தீமை செய்கிறவங்க மத்தியில கூட நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு பவுல் சொல்லுகிற காரியத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். இதைத்தான் கடந்த சில நாட்களா படிக்கிறோம். இன்னைக்கு இதை முடிக்க போறோம். சோ முதல்ல தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் அப்படிங்கிறதுக்கு 2 காரியம் நமக்கு தேவை. ஒண்ணு, ஐயோ பாவம் அவனுக்கு தெரியாது, எனக்கு தெரிந்த அந்த கிறிஸ்துவின் அன்பு அவனுக்கு தெரியாதுங்கிற எண்ணம் எனக்கு வரணும். நம்பர் 1. நம்பர் 2, என்ன பண்ணணும்னா நான் அவனையும் நேசிக்கணும். ஏன்னா கிறிஸ்து என்ன நேசிச்சது போல நான் அவனை நேசிக்கணும். அப்படி நேசிச்சேன்னா அவனுக்கு நான் தீமை செய்ய மாட்டேன். 3வது, எல்லாம் தேவனுடைய கரத்துல கீழே இருக்கு, இவன் தீமை செஞ்சாலும் தேவனை மீறிய என் மேல கைய வச்சிருப்பான், தேவனுக்கு தெரியும், காட் இஸ் இன் கண்ட்ரோல் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேணும். இந்த காரியத்தை குறித்து பார்த்தோம். சரி, நம்ம அவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, என்ன செய்யலாம்? கண்டிப்பா அவனை வெறுக்க முடியாது, வேதம் சொல்லுது. அடுத்து அவனை சபிக்கவும் முடியாது, அப்ப அவனை வஞ்சிக்கலாமா? வஞ்சிக்கவும் கூடாது. சரி, அவனுக்கு எதிராக தீமையா ஏதாவது பேசலாமா? பேசவும் கூடாது. அப்ப என்னதான் பண்ணணும்? உன் கடமையை மட்டும் செய். என் கடமை என்ன கடமை? நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு, நீ அவன் மேல இரக்கம் பாராட்டு, நீ அவனுக்கு உதவி செய். இப்படின்னு தான் படிச்சோம். சரி, இப்போ நான் ஏன் செய்யக்கூடாது? நான் ஏன் அவன் எனக்கு தீமை செஞ்ச பதிலுக்கு தீமை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அதற்கு பதில் 1, முதல்ல இட் இஸ் கான்ட்ரரி டு யுவர் நேச்சர். அதாவது கிறிஸ்துவின் சுபாவத்தை நீங்க உடையவர்களா இருக்கிறதுனால நீங்க தீமைக்கு தீமை செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய சுபாவத்துக்கே முரண்பாடானது. அதாவது யாக்கோபு 1வது அதிகாரத்துல அந்த 21வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே திருவசனம் நாட்டப்பட்டது அப்படின்னு இருக்கும், இன்கிராஃப்டட் அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த மரத்துல பாத்தீங்கன்னா ஒட்டு போடுதல்னு சொல்லுவாங்க. இப்படி கற்பனையா வச்சுக்கலாம். இயேசுவாகிய மரத்துல உங்களை கொண்டே ஒட்டு போட்டாச்சு. இப்ப என்ன ஆகும்னா, உங்களுடைய கனிகள் வெளியேறக்கூடாது, எந்த மரத்தோட ஒட்டு போட்டிருக்கோமோ அந்த மரத்தோட கனிகள் தான் வெளியில வரணும். அப்படிதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா நீங்க விசுவாசத்திலே திருவசனத்தை கொண்டு நாட்டப்பட்டவர்களாகவும் அப்படின்னு வசனம் சொல்லுது. சரி, இப்ப அப்படி இருந்துச்சுன்னா இங்க இருந்து என்ன வரணும்? தேவனுடைய சுபாவம் தான் வெளியில வரணுமே தவிர மற்ற சுபாவம் வெளியேறக்கூடாது. சரி, அதை குறித்து யோசிக்க போறோம். ஒரு வசனத்தை சொல்ற பாருங்களேன், மத்தேயு 7வது அதிகாரம் 12வது வசனம். அங்க என்ன சொல்லுது பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நம்பர் 1, நீ கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு வர்றதுக்கு முன்ன ஜென்ரலாவே வச்சுக்கலாமா? இப்படி வச்சுக்கலாம். ஒருத்தனுக்கு தீமைக்கு நீ தீமை செய்யணும்னு நினைக்கிறல்ல, நீ என்ன தீமை நினைச்ச? அவனை பலார் 4 அடி அடிக்கணும் சார். அப்படியா? சரி, ஒருத்தன் 4 அடி அடிச்சு அப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும் சார் அப்படின்னா அவன் அடி. புரியும் நினைக்கிறேன். அதாவது எனக்கு மற்றவங்க என்ன செய்யணும்னு நான் விரும்புறேனோ அதை மட்டும்தான் மற்றவங்களுக்கு நான் செய்வதற்கு எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை இப்படி வச்சுக்கலாம். நான் மற்றவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, எனக்கு யார் என்ன செய்யணுங்கிற லிஸ்ட்ல இருக்க ஏதாவது ஒண்ணுதான் நான் மற்றவனுக்கு செய்ய முடியுமே தவிர அந்த லிஸ்ட்ல இல்லாம ஒண்ணு நான் மற்றவனுக்கு செய்ய முடியாது. அதாவது பைபிள் ரொம்ப அந்த தேவனுடைய ஞானத்தை நீங்க பார்க்க முடியும். ஒரு சில காரியத்தை உங்களால மறுத்தே பேச முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், மனைவிங்கிறவ உன்னுடைய ஒரே மாம்சமா இருக்கிறா, தன் சொந்த சரீரத்தை நேசிப்பது போல ஒரு மனைவியை நேசிக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்படி இருந்தா நீ ஒரு கிறிஸ்தவ சகோதரனா இருந்தீங்க அப்படின்னா, உங்க மனைவியை நீங்க ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முதல்ல உங்களை ஹர்ட் பண்ணி பார்க்கணும். உங்களை ஹர்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பர், நான் அடிக்கடி என்னுடைய ஹர்ட் பண்ணிப்பேன் என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேணா உங்க மனைவியை நீங்க ஹர்ட் பண்ணலாம். ஏன்னா சொந்த சரீரம் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு என்ன நான் ஹர்ட் பண்ணுவேனா, என்ன நான் அடிப்பனா, என்ன நான் காயப்படுத்துவனா, என்ன புண்படுத்துவனா, அப்படி என்ன எனக்கு நான் செஞ்சேன்னா அதை என் மனைவிக்கு செய்ய முடியும். ஏன்னா அவ என்னுடைய ஒரே சரீரம். அப்ப என்ன வேதம் சொல்ல வருது அப்படின்னா, இத மாதிரி இந்த டெபினிஷனை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அதாவது ஒரு மனைவியை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வரி போதும். இந்த ஒரு வரி, அவளும் நீ ஒரே சரீரம்ப்பா, என்ன வேணா செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்ண முடியும்? இந்த சரீரத்தை பண்ணி போட முடியாது, சோ அந்த சரீரத்தை பண்ணி போட முடியாது. இந்த சரீரத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பேன், சோ அந்த சரீரத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அதை இந்த சரீரம் போல நேசிக்கணும். அதே லாஜிக்க அப்படி இங்க கொண்டு வாங்க. இங்க என்ன பண்ணிட்டாரு?
அவனுக்கு என்ன செய்ய நினைக்கிற, உனக்கு அவன் என்ன செய்யணுமோ அதை நீ அவனுக்கு செஞ்சிரு. இதை விட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிரின்சிபிள் எனி பிலாசபி, எந்த ஒரு தத்துவத்திலையும் இதை மாதிரி பிலாசபியை, இந்த ஒரு தத்துவத்தை நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவனுக்கு என்ன செய்யணும், உனக்கு ஒருத்தன் என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதே இதை நீ அவனுக்கு செஞ்சிரு. என்ன ஒருத்தன் அடிக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன், அப்போ நான் எப்படி அவனை அடிப்பேன்? என்ன ஒருத்தன் சபிக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன், பிறகு எப்படி நான் அவனை சபிப்பேன்? என்ன ஒருத்தன் வஞ்சிக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன், நான் எப்படி அவனை வஞ்சிப்பேன்? என்ன ஒருத்தன் ஈவிலா பேசணும்னு ஆசைப்பட மாட்டேன், அப்புறம் எப்படி நான் அவனை ஈவிலா பேசுவேன்? நான் எனக்காக ஜெபம் பண்ணுவேன், அதே மாதிரி நான் அவனுக்காக ஜெபம் பண்ணுவேன். என் மேல ஆண்டவர் இரக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதே மாதிரி அவன் மேல ஆண்டவர் இரக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு யாராவது உதவி செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதே மாதிரி அவனுக்கும் யாராவது உதவி செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சதா பிரச்சனை? ரொம்ப சிம்பிள். எவ்வளவு அழகா வேதம் ஒரே வரியில எல்லா பிரச்சனையும் ஃபுல் ஸ்டாப் வச்சிருச்சு. சில வேத வல்லுநர்களை பத்தி சொல்லும் போது இப்படி சொல்றாங்க, இந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சில வசனத்தை கிறிஸ்தவங்க அப்படியே தன்னுடைய வாழ்க்கை நடைமுறை கொள்கையா தீர்மானிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த உலகமே தலைகீழா மாறிடுமா. ஏன்னா பேசிக்கா நம்மளால அப்படி பண்ண முடியல, அப்படி நம்ம செய்யறது இல்லை. சரி, நம்பர் 1, இட் இஸ் கான்ட்ரரி டு த நேச்சர். என்னுடைய சுபாவத்துக்கு எனக்கு என்ன வேணும்னு ஆசைப்படுகிறனோ அதுக்கே முரண்பாடானது. சரி, ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாமே. இப்போ அவன் என்னை அடிச்சு எனக்கு ஒரு காயம் வந்துருச்சு, இது பேட், இது மோசமான காரியம். இதை விட மோசமான காரியம் என்ன தெரியுமா, நான் அவன் அடிச்சு ஒரு காயத்தை உண்டு பண்ணிட்டு வச்சுட்டீங்களேன், இப்ப 2 காயம் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது அது ஆங்கிலத்தில் இப்படி சொல்றாங்க, hereby we do ourselves more injury than they did. என்ன வலி இருக்கும்? இப்போ நீங்க என்ன ஒரு அடி அடிச்சிட்டீங்க, நீங்க அடிச்சது எனக்கு வலிக்கும், ஆமா வலிக்கும். இப்ப நான் உங்களை அடிச்சுட்டு வச்சுட்டீங்களேன், இப்ப எனக்கு 2 வலி. என்ன வலி தெரியுமா? நீங்க அடிச்ச வலி ஒண்ணு, ரெண்டாவது ஒரு கிறிஸ்தவனா இருந்தோம் நான் போய் அவனை அடிச்சிட்டேனே அப்படிங்கிற இன்னொரு வலி. ஒரு சரீர வலி, ஒரு மன வலி. இந்த 2 வலியும் சேர்ந்து நான் உங்களை அடிக்கிறதுக்கு முன்ன எப்படி இருந்தனோ அதை விட இன்னும் ஒரு மோசமான நிலைமைக்கு நான் போயிடுறேன். அப்போ உங்களை அடிச்சதுனால எனக்கு திருப்தி வந்துச்சுன்னா நான் உண்மையிலே நல்ல கிறிஸ்தவனே கிடையாது, நான் கிறிஸ்தவனே கிடையாது. ஆனா உங்களை அடிச்சதுனால எனக்கு இன்னும் அதிகமா வலிச்சுதுன்னா நான் உண்மையிலே கிறிஸ்தவன். ஆனா இந்த வலியை அனுபவிக்கிறதுக்கு பதிலா நான் சும்மா இருந்துட்டு போயிடலாம். இதைத்தான் அந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்பர் 1, மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதை செய்யுங்க. நம்பர் 2, ஒன்னை நீ ஏன் காயப்படுத்துகிற? ஆண்டவர் அழகா பவுல்கிட்ட சொல்லுவார்ல, அவன் சபையை தான் துன்பப்படுத்தினான். அவர் சொல்றாரு, பவுல் ஏன்பா முள்ளு மேல மிதிச்சுட்டே இருக்கிற, வலிக்கல உனக்கு? இல்லையா, நான் அவங்கள தானே மிதிச்சேன், அவங்கள மிதிக்கல நீ. ஆப்வியஸா அது வேற அனாலஜி, என்ன துன்பப்படுத்துறேன்னு சொல்றாரு. ஆனாலும் நீ அவங்களுக்கு தீமையை விளைவிக்கல பவுல், அவங்களுக்கு தீமை செய்யறதுனால உனக்கு தீமையை விளைவிச்சுட்டு இருக்கிற. அதனாலதான் பவுல் பின்னால சொல்றாரு, பிரதானமான பாவினா ஏன் சபையை துன்பப்படுத்தினா. அப்ப பிரதானமான பாவின்னு சொல்லும் பொழுது பவுல் தன்னுடைய எனக்கு கொஞ்சம் கெட்ட பழக்கலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வரல. பிரதானமான பாவின்னு ஏன் நீங்க சொல்றீங்க பவுல் அப்படின்னு கேட்டா, சபையை துன்பப்படுத்த வேணாம். அப்படின்னா நான் முள்ளு மேல உதைச்சிட்டு இருந்தேன், மற்றவனையும் காயப்படுத்தி என்னையும் காயப்படுத்திட்டு ஏறக்குறைய இந்த லேகியன் மாதிரி வர்றவன் மேலாம் கள்ளத்துக்கு எரிஞ்சு என்னையும் கள்ளத்துக்கு குத்தி அப்படி மோசமா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அனாலஜிக்கு வருது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாருங்க. ரொம்ப சிம்பிள், தீமை செஞ்சவனுக்கு தீமை செய்யாத. ஏன் செஞ்சு ஏன் உன்னையே நீ காயப்படுத்திக்கிற? உன்னோட சுபாவத்துக்கே முரணானது. 3வது, நீ யாருடைய பிள்ளை? உனக்குள்ள எந்த வசனம் நாட்டப்பட்டதா இருக்கிறது? நீ யாருடைய சாயல் இருக்கிற? கிறிஸ்துவின் சாயலா இருக்கிற. கொஞ்சம் அவர் என்ன பண்ணாரு பாரு. ஏன்னா அதுல பேதுரு எழுதும் பொழுது 1 பேதுரு 2வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல இதே கான்டெக்ஸ்ட பின்னால் எழுதுறாரு. அவர் ஐயப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்யறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். என்ன வேணாலும் பண்ணிக்கோ, மேல ஃபாதர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவரை விடவும் அதிகமா அவங்கள வஞ்சிட்டாங்க, அவரை விட அதிகமா உங்களை கொடுமைப்படுத்திட்டாங்க, அல்லது அவரோட நீங்க ரொம்ப சூப்பரா இல்லை. 2 காரியம் இங்க புரியணும். அவரை விட நான் நல்லவனும் இல்லை, அவரை கொடுமைப்படுத்துற அளவுக்கு என்ன கொடுமைப்படுத்தல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்களேன். அவரை கொடுமைப்படுத்துறதுக்கு இந்த ரா முழுவதும் வச்சு கேள்வி கேட்டாங்கன்னு இருக்குல்ல. அப்ப அதுல மூல பாஷையில பாத்தீங்கன்னா கொஹாட் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு கூட்டம், இந்த லேகியோன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா எவ்வளவோ ஒரு ஏஞ்சல் சொல்றாங்கல்ல, ஒரு கூட்டம்னு சொல்ல. செஞ்சுரியன் அப்படின்னா ஒரு கீழே 100 பேர்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கொஹாட் அப்படின்னா 600 பேர் அவங்களுக்கு கீழே. அப்போ ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போய், கற்பனையா சொல்றேன், ஆண்டவரை கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட 600 பேர் மார்க் பண்றாங்க. நீர் ராஜாவா, இந்தாங்க கம்பு வச்சுடுங்க, கிரீடம் வைக்கலாமா, தலையில கிரீடத்தை வைக்கலாம், இந்த உன்னை கூட்டிட்டு, யாரு கூட்டினா சொல்லு, உனக்கு தான் தெரியுமே. இது யாருக்கு நடந்துச்சு அப்படின்னா தேவனுக்கு நடந்துச்சு. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுக்கு நடந்துச்சு. உடனே அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஏதாவது பண்ணாரா? பதில் கூட பேசல, ஒண்ணுமே பண்ணல. அவரை விட நீங்க சூப்பர் டூப்பரா?
இல்ல அவருக்கு செஞ்சதை விட மோசமா உங்களுக்கு செஞ்சுட்டாங்களா? இல்லையே. அப்படி இல்லை அப்படின்னா நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பதில் செய்கிறவனாக நான் இருக்க முடியாது. அவர் எப்படி இருந்தாரு? வையப்படும் பொழுது பதில் வையாமலும் அங்க மௌனமா தான் இருந்தார். கடைசியா ஒரே ஒரு காரியம். ஒண்ணு நமக்கு புரியணும். இந்த உலகத்துல தேவனை மீறி ஒரு காரியமும் நடக்கிறதே இல்ல. இன்ஃபேக்ட் இதே பின்னணியில நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க வசனம் இப்படி சொல்லுது. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். அதாவது ஒளியும் நான் தான் படைச்சேன். இருளையும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. உடனே பிரதர் ஆண்டவர் தீமை செய்வாரா பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உலகத்துல எது நடந்தாலும் அவர் கையை மீறி நடக்கிறதே இல்லை. அது நன்மையாக இருந்தாலும் அது தீமையாக இருந்தாலும் கர்த்தராகிய நானே இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறவர் அப்படின்னா என்னை மீறி இந்த உலகத்துல எந்த காரியமும் நடக்கிறது இல்லை. உங்களுக்கு ஒருத்தன் தீமை செஞ்சானா தீமை செஞ்சதும் தேவனை மீறி நடக்கல, அவனுக்கு மேல தேவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். இந்த உணர்வு நமக்கு வேணும். 3 காரியம் சொன்னேன். ஒண்ணு நம்மளுடைய சுபாவத்துக்கு முரணானது. ஏன்னா எவைகளை செய்ய நான் மற்றவங்களுக்கு செய்ய விரும்புகிறேனோ அதைத்தான் நான் மற்றவங்களுக்கு செய்யணும். அதுதான் என்னுடைய சுபாவம். 2, நான் கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட்டிருக்கிறேன். அதை நான் மறந்துடக்கூடாது. அப்ப அந்த கிறிஸ்துவின் சுபாவம் தான் வெளிப்படணும். பதில் வையாத தேவன் பார்க்கிறோம். 3வது எல்லாவற்றிற்கும் மேல அவர் சர்வ வல்ல தேவன். He knows it all. அந்த மனநிலைமை நமக்கு இருந்துச்சுன்னா இதை ஓவர் கம் பண்ணலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, தீமைக்கு நாங்கள் தீமை செய்யாதபடி யோக்கியமானவைகளை செய்ய, அவர்களுக்காக ஜபிக்க, அவர்களோடு ஆண்டவரே அவர்களுடைய இன்னல் துன்ப வேலைகளிலும் இன்ப வேலைகளையும் ஆண்டவரே அப்பா நாங்க அவர்களுக்கு அன்பு காட்ட, அவர்களுக்கு உதவி செய்ய, எவைகளை நாங்கள் எங்களுக்கு செய்ய விரும்புகிறோமோ அவைகளையே நாங்கள் அவர்களுக்கும் செய்ய, கிறிஸ்து எங்களுக்கு எந்த சாயலை காண்பித்து போனாரோ அதே சாயலை நாங்களும் காண்பிக்க, எல்லாவற்றிற்கும் மேலாக யூ நோ எவ்ரிதிங், தேவன் சர்வ வல்லவர் என்பதை உணர்ந்த மனப்பான்மையோடு நாங்கள் பதில் செய்ய அன்று ரியாக்ட் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.